வணக்கம். சக்தி உபாசகர். இன்று நாம் பார்க்கின்ற விஷயம் பரவலாக மக்கள் மத்தியிலே இன்று பேசப்பட்டிருக்கின்ற கருங்காலி மாலையை பற்றிய விஷயங்கள் தான். இந்த கருங்காலி மாலையை யார் அணியலாம், யார் அணியக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம். இதுலயும் ஜோதிட விளக்கங்கள் இருக்கின்றது. ஜோதிஷத்துல யார் அணியலாம், யார் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கங்கள் இருக்கின்றது. என் ஆன்மீகத்திற்கு எட்டியவரை, என்னுடைய ஜோதிஷ அறிவிக்கு எட்டியவரை இந்த தகவலை அளிக்கிறேன். இதில் தவறுகள் இருக்காது என்று நம்புகிறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, கருங்காலி மாலை 27 நட்சத்திரத்துல மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய விருட்சம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய விருட்சம் தான் கருங்காலி. அப்போ மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படிங்கிற மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னாங்க, இந்த மிருகசீரிஷத்தினுடைய நட்சத்திரத்தை வச்சு 9 தாரைகளாக எடுப்போம். இது தாராபலன் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 தாரைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஜென்மதாரை, தனத்தாரை, விடத்தாரை, சேமதாரை, பிரத்யாரதாரை, சாதகதாரை, வேதைதாரை, மைத்திரதாரை, பரம மைத்திரதாரை, இந்த மாதிரி 9 தாரைகள் இருக்கின்றது. இந்த 9 தாரைகள்ல நல்லது செய்யக்கூடிய தாரைகளும் இருக்கின்றது, நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தாரைகளும் இருக்கின்றது. 3ஆவதாக இருக்கக்கூடிய விபத்தாரை, 5ஆவதாக இருக்கக்கூடிய பிரத்யாரதாரை, 7ஆவதாக இருக்கக்கூடிய வேதைதாரை. இதுவெல்லாம் நம்மளுக்கு நன்மை பயக்காது, நன்மை செய்யாது. சரிங்களா? அப்போ இந்த கருங்காலி மரத்தினுடைய நட்சத்திரம் அப்படின்னா மிருகசீரிஷம். மிருகசீரிஷத்திற்கு உண்டான மிருகசீரிஷம் என்பது ஒரு ஜென்மதாரை அப்படின்னு வச்சுக்கலாங்க. அதே சித்திரை அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு அணுஜென்மம், அவிட்ட நட்சத்திரம் திரிஜென்மம். அப்போ கருங்காலி மரத்தினுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய தனதாரையினுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம். இது தனதாரை மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு. நாம தாரைய எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதருக்கு பிறக்கும் பொழுது பிறந்தா நட்சத்திரம் இருக்கும். அந்த மாதிரி கருங்காலி மரத்தினுடைய ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு நாம் அதை கணிக்கிறோம். அப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு 2வது தாரையாக, தனதாரையாக திருவாதிரை, சுவாதி, சுதயம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம், இந்த நட்சத்திரங்கள் வர்றதுனால இந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக அணிந்தால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்க. அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு புனர்பூசம், விசாகம், புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் விபத்தாரையாக வர்றதுனால இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் அணிந்தால் அவர்களுக்கு விபத்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்க. 4வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க, மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு 4வது தாரை அப்படின்னாங்க சேமதாரை. பூஷ, மனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கருங்காலி மாலை அணிந்தால் சேமம், நல்ல விஷயங்கள் நடக்கும், சுபமான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாங்க 5வது தாரையாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த மாதிரி, அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கு ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரங்கள் பிரத்யது தாரை அல்லது பிரத்யார தாரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரக்காரர்கள் அணியக்கூடாது, வீட்டில் கலகத்தை உண்டாக்கும். அடுத்து 6வது அப்படின்னா பார்த்தாங்க சாதகதாரை. அஸ்வினி மகம் மூலம் மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கு 6வது தாரையாக வருகின்றது. அஸ்வினி இது சாதகதாரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்வினி மகம் மூல நட்சத்திரக்காரர்கள் கருங்காலி மாலையை அணிந்தால் சாதகமான பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கும்.
அடுத்து 8வது மைத்திரதாரை, கிருத்திகை 7வது தாரை இனி பார்க்க வேண்டும். 7வது தாரை என்பது வேரை தாரை, ஆகாத தாரை. பரணி, பூரம், பூராட நட்சத்திரக்காரர்கள் கருங்காலி மாலையை அணியக்கூடாது. 8வது மைத்திரதாரை. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் அணியலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படும். ஒன்பதாவது தாரை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க பரம மைத்திர தாரை அப்படின்னு சொல்லுவாங்க. நட்பளிக்கும் மிக மிக நெருங்கிய நட்பு அப்படிங்கிற மாதிரி. அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் கருங்காலி என்பது நெருங்கிய மிக மிக நம்மளுக்கு நெருக்கமாக நல்லது செய்யும். இந்த மாதிரிங்க இந்தந்த நட்சத்திரக்காரர்கள் தான் அணிய வேண்டும், இந்த நட்சத்திரக்காரர்கள் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கிற மாதிரி ஒரு விதிகள் ஜோதிஷ ரீதியாக இருக்கின்றது. மறுபடியும் சொல்கிறேன், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னாங்க புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அணியக்கூடாது. ஆயுள்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கருங்காலியை அணியக்கூடாது. பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரக்காரர்கள் கருங்காலியை அணியக்கூடாது. அஸ்வினி, மகம், மூலம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சுதயம், மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்டம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் திருப்திகரமாக கருங்காலியை அணியலாம். இதனால் நல்ல பலன்களை பயக்கும். இது ஒரு மரம் பிறக்குது அப்படின்னாங்க, அந்த மரத்துக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தினுடைய சித்தாந்தம் தான் இந்த தாரை அப்படின்னு சொல்றதுங்க. இந்த மாதிரி இந்த நட்சத்திரக்காரர்கள் அணியலாம், அணியக்கூடாத நட்சத்திரக்காரர்களையும் குறிப்பிட்டிருக்கின்றேன். இந்த மாதிரிங்க மேலும் ஏதாவது தகவல்கள் அப்படின்னா என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேலும் கருங்காலி மாலை தேவைப்படக்கூடிய அன்பர்கள் எங்களிடம் இருக்கின்றது. பார்த்தீங்களா, ஒரிஜினலாக முறையாக கோர்க்கப்பட்ட கருங்காலி மாலைகள் 108 கருங்காலி மணிகளுடன் இருக்கின்றது. தேவைப்படுபவர்கள் நான் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் வாங்கி அணிந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். மேலும் அடுத்த தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சக்தி உபாசகர். மற்றும் இந்த பதிவினை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக சக்தி உபாசகர் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.